அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்களை கொஞ்சம் இங்கே உட்காந்துருக்கவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சும்மா கேட்குறேங்க. இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க எத்தனை பேருங்க? சரி, ஓகேங்க. மாடி தோட்டம்னு யாரும் வந்திருக்கோமா? மாடி தோட்டம் அப்படின்னு. சரி, வேற மாவட்டங்கள்லேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? எந்த மாவட்டம்? எப்படி? ரொம்ப சந்தோஷங்க உங்களெல்லாம் பார்க்குறது. என்னோட பேர் பிரிட்டோராஜ். நான் வந்து வேளாண்மை பொறியியல் துறையில் உதவி செயற்பொறியாளராக வேலை பார்த்துட்ருக்கேங்க. இப்போ நான் தலைமை செயலகத்தில் வேலை பார்த்துட்ருக்கேங்க. என்னுடைய ஒரு முதல் கூட்டம் இப்போ காலையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் போயிட்டு வரேங்க. வந்துட்டு இங்கே முடிச்சுட்டு சென்னை போகிற மாதிரி. நான் உண்மையில் இவ்வளோ பேரை எதிர்பார்க்கல. நீங்கள் இவ்வளோ பேர் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஆடிப்பட்டத்தோட துவக்கத்தில் உங்களை எல்லாம் பார்த்தது என்னோட இன்னொரு முக்கியமான பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்களோ அந்த இடம் எவ்வளவா இருந்தாலும், 50 சென்ட்டாக இருந்தாலும் சரி, 50 ஏக்கராக இருந்தாலும் சரி, நிலத்தை சும்மா போடக்கூடாதுங்க. ஏதாவது அதில் ஒரு விளைச்சல் பண்ணணும். அந்த விளைச்சல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, கண்டிப்பாக லாபகரமாக மட்டும்தான் இருக்கணும். நஷ்டம்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி பாருங்க. முதல் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக, விவசாயத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே உங்களை நினச்சி பார்த்துக்கங்க, சரிங்களா? நமக்கு வயசு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம யாரையும் நம்பி மட்டும்தான் விவசாயம் பண்ணுவோம், அப்படி ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரமாகவும் உழைப்போம். இருந்தாலும் மற்றவங்களும் சேர்ந்து இருந்தால் தான் என்னால் விவசாயம் பண்ண முடியும். இது ஒரு வகை. இல்லைங்க, நான் மட்டும்தானுங்க, நானும் வீட்டுக்காரங்க என்னோட குழந்தை குட்டி இவங்க மட்டும்தாங்க வேலை செய்வோம், இப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொரு விஷயம் இருக்குங்க, முழுக்க முழுக்க பிறரை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய விவசாயம். இதில் ஒன்று நான் ஏன் இதை சொல்கிறேன்னாங்க, முந்தி காலத்தில் வந்து வேலை நேரம் வந்து அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு 8 மணி நேரம் நம்ம வேலைக்கு பெண்களையோ ஆண்களையோ கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 மணி நேரம் வந்து வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி அது 8 வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் பார்க்குறேங்க. 8 6 ஆயிடுச்சுங்க, சரிங்களா? ஆனால் சம்பளம் அப்படிங்கிற விதத்தில் சம்பளம் கூடுதுங்க. ஆணுக்கும் கூடிருச்சு, பெண்ணுக்கும் கூடிருச்சு. அப்போ சம்பளம் கூடிருச்சு. நம்மளுக்கு நம்மளோட லாபத்தை குறைக்கிற ஒரு விஷயம் அது, சரிங்களா? ரெண்டாவது விஷயம், முந்தி உழவு மாடு, நம்மள்கிட்ட உழவு எல்லாமே நம்மகிட்ட இருந்ததுங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி எதுனாலும் யாரையோ நம்பி வாழணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சார்ந்த வேளாண்மை பொறியியல் துறைனா 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் வாடகை. எந்த ஒரு கருவினாலும் 500 ரூபாய்க்கு வாடகைக்கு தராங்க. உண்மைக்கு சொல்ல போனால் அந்த 500 பல்வேறு காரணங்களால் 500 600 ஆகி 700 ரேஞ்சில் நிற்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் தனியார்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக 1200 ரூபாய் 1400 ரூபாய் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோங்க. இதுவுமே நம்மளுடைய லாபத்தை குறைக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம். மூணாவது காரியம், ஒரு நிலத்தோட முளைப்பு திறன். ஒரு நிலத்தில் ஒரு விதையோட முளைப்பு திறன் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாக்கெட் விதை நம்ம வாங்குறோம் இல்லைங்களா கடையில், அதோட முளைப்பு திறன் வந்து 96லேருந்து 98% இருக்கணும். ஆனால் நமக்கு இருக்குதா, நம்மளுடைய நிலத்தில் இருக்குதா அப்படின்னா அது இன்னொரு கேள்விக்குறிங்க. அப்போ நம்ம கொடுக்குற காசு வந்து 97%க்கு அது 80% முளைச்சிச்சுன்னா 13லேருந்து 14% பணம் நமக்கு ஆரம்பத்திலே அடி வாங்கிடுது. நம்மளுடைய லாபம் அந்த இடத்துல அடி வாங்கிடுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதா இருக்கட்டும், அறுவடையாக இருக்கட்டும், அதை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கொண்டு போகிறதா இருக்கட்டும், அதுக்கான செலவாக இருக்கட்டும், இந்த குட்டி யானைன்னு சொல்லக்கூடிய டாடா ஏஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள நம்ம ஆர்டர் படுத்தி கொண்டு வர்றது, இதெல்லாம்
அப்படியே இருந்தாலும் நம்ம விளைவிச்ச பொருளை ஒரு இடத்துக்கு விற்பனைக்கு கொண்டு போறோம்னா அங்க என்ன நடக்குது? கமிஷன் 10ங்களா? உங்களுக்கு எவ்வளோ? 10 8 10 போயிடுதுங்க. அங்க ஒரு 10 போயிடுது. எல்லாம் அப்படியே குறைஞ்சு 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 பார்த்தா ஒரு ஏக்கர்ல ஏதோ ஒரு பயிர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் அப்படிங்கிறது ஒரு தொகை இருந்தா அந்த தொகையை எல்லாரும் பிச்சுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எல்லாம் எடுத்தது போக மிச்சம் தாங்க நமக்கு கிடைக்குது. இந்த தொகை நம்மளை பொறுத்தவரை ஒரு விவசாயிய நம்மகிட்ட நிறைய இருந்தா தான், அல்லது போதுமான நம்ம திருப்தி ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஆணா இருந்தா உங்க மனைவிக்கோ அல்லது மனைவியா இருந்தா ஆணுக்கோ திருப்திப்படுத்துற மாதிரி இருந்தா தான் அடுத்த வெள்ளாம நடக்குங்க. அப்படி நஷ்டம் வர்ற மாதிரி நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா விவசாய நிலம் தரிசனமா போயிடுதுங்க. எதுக்குடா இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு, நான் லாபமே இல்லை, எதுக்கு நான் இதை பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு விரக்திக்கு தள்ளப்படுவோம். இதை தள்ளறத நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒரு கூட்டமா போய் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. உங்களுக்கும் நான் உங்களை அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமும் அதுதான். என்ன? லாபத்தை நம்மளுடைய எதையும் மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு வர்ற வேலையாளோட சம்பளத்தை மாற்ற முடியாது, உழவு ஓட்டுறதை மாற்ற முடியாது, அறுவடையை மாற்ற முடியாது, இடுபொருளோட செலவை மாற்ற முடியாது, 10% கமிஷன் கொடுக்கறத மாற்ற முடியாது. ஆனா எதை மாற்ற முடியும் தெரியுங்களா? ஒவ்வொரு நிலத்திலையும் எந்த பயிர் பண்றீங்களோ அதோட உற்பத்தி திறனை மாற்ற முடியும். இப்ப உதாரணத்துக்குங்க, ஒவ்வொரு பயிருக்குமே இந்த பயிர் இந்த விதை இவ்வளவு ஒரு ஏக்கர்ல போட்டா இவ்வளவு லாபம் வரும்னு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு சராசரி அளவு சொல்லுது. உதாரணத்துக்கு கோ 51 அப்படின்னு ஒரு நெல் இருக்குன்னு வைங்க. கோ 51 எவ்வளவு தரணும்? 2800 கிலோ தரணும். ஒரு ஏக்கர்ல 2800 கிலோ. அது சராசரி. சராசரினா என்ன? ஒருத்தர் 3000 எடுப்பாரு, ஒருத்தர் 2600 எடுப்பாரு. 3000 + 2500 ÷ 2 அதான் 2800. இது சராசரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்தெந்த எண்ணிக்கை சொல்றேனோ அதை விட கூட எடுக்க முடியும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. அதான் விஷயம். சரிங்களா? இப்ப எந்த தொகை நமக்கு எந்த விதை வாங்குறோமோ, அது நாட்டு விதையா இருந்தாலும் சரி, ஒட்டு விதையா இருந்தாலும் சரி, எந்த வகை விதையா இருந்தாலும் சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிற விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, வேற எதையும் பார்க்காதீங்க. செலவாகுதா செலவு பண்ணிடுங்க, கொடுக்கணுமா கொடுத்துருங்க, பண்ணணுமா பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணுனா என்னால என்னோட விளைச்சலை கூட்ட முடியுங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. இதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேங்க, கடலை 700 கிலோ எடுக்கிறீங்க. ஒரு ஏக்கர்ல 700 கிலோ எடுக்கிறீங்க. 10 ரூபா ரேட்டு போடுங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு 10 ரூபா போடுங்க. 700 கிலோ 10 ரூபா போட்டா 7000 ரூபா. அந்த ரகம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற ரகங்களே 1000 கிலோ கிடைக்கணுங்க. 1000 × 10 ரூபா 10,000 ரூபா கிடைக்குமா? நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது 7000. சரியா சாமி? நீங்க எடுத்துட்டு இருக்கிறது 7000. ஆனா என்ன நீங்க எடுக்கணும்? 10,000. அதே நேரத்தில் ஆந்திர வகை கடலைகள் இருக்குங்க. அதுவும் உருட்டை கடலை, சாப்பிட்ற கடலை, விற்கக்கூடியது, எண்ணெய் எடுக்கிறதுன்னு இருக்குங்க. TCGS 1694, கிர்னார் 45 இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. இந்த நம்பர்லாம். இது எவ்வளோ கிடைக்கும்? 1400 கிலோ கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு. முதல் நான் எவ்வளோ சொன்னேன்? 700. 700 × 10 ரூபா 7000 ரூபா. 1400 × 10 ரூபா 14000 ரூபா. இந்த 7000 ரூபா கிடைக்குதுல, இந்த 7000 ரூபாயை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதா நான் உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு சொல்ற விஷயம். தயவுசெய்து இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டு போயிருங்க. இந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். எந்த ரகம் போட்டீங்களோ அந்த ரகத்தோட முழுமையான லாபத்தை எடுக்கணும்.
ஒரு G9 வாழை போடுறீங்க, ஒரு தாரோட எடை எவ்வளோ? 22 கிலோ. நீங்க என்னமோ பண்ணுங்க, தலையை வித்து 22 கிலோ எடுக்கணும். எடை போட்டா 22 கிலோ வரணுங்க. பச்சை மிளகாய் போடுறீங்க, எந்த ரகமோ போடுங்க, சராசரியா 30 டன் வரணுங்க, வரணும். எந்த பயிர் நம்ம பண்றோமோ அந்த பயிரோட முழுமையான லாபம் நமக்கு வரணும். இப்ப உதாரணத்துக்கு தம்பி முசிறியில இருந்து வந்திருக்காரு, திரு செந்தில்குமார், எங்க குழு உறுப்பினர். இவரை பத்தி நான் பெருமையா ஒரு விஷயம் சொல்லணும்னா, முதல் தலைமுறையா அவர் விவசாயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு அறிமுகமானார். அக்ஷயா பொன்னின்னு ஒரு ரகம், கரெக்டா? இந்த ரகத்துல அந்த கம்பெனிக்காரங்களே சொல்றது 2400 கிலோ. எல்லாரும் என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க? கெமிக்கல் போடுறவங்க, இயற்கை போடுறவங்க, என்ன செய்யறவங்களும் இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா 1800 கிலோ. ரைட்டா சாமி? 1800 கிலோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முயற்சி இருந்தால், ஒரு முயற்சி இருந்தால், அடுத்தவங்க சொல்றத கேட்கணும், கேட்டுக்கலாங்கிற ஒரு மனசு இருந்தால், நான் திருப்பி சொல்றேன், அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கலாங்கிற மனசு இருந்தால், நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாங்கிற முயற்சி இருந்தா, அவர் 2400 கிலோ எடுத்தார். கரெக்டுங்களா? 2400 கிலோ கம்பெனிக்காரன் சொல்றான், இவர் 2400 கிலோ எடுத்தார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு படி அதிகமா சொல்றேங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி 80 சென்ட்ல, இவரு ஒரு ஏக்கர்ல 2400 எடுத்தீங்க, ரைட்டா? அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, 80 சென்ட்ல 2400 எடுக்குது, அதே அக்ஷயா பொன்னி. அப்ப அது ஒரு ஏக்கரா நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரு 2200 வருமா? நீங்க சர்வசாதாரண என்ன எடுக்கிறீங்க? 1800. என்ன எடுக்கிறாங்க? 2400. இந்த வித்தியாசத்தை தாங்க நீங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொரு விவசாயியும் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த பயிர் பண்றீங்களோ, எந்த பயிர் வேணாலும் பண்ணுங்க. உளுந்து போட்டோமா, வம்பன் 8 போட்டாலும் சரி, 10 போட்டாலும் சரி, 11 போட்டாலும் சரி, 340 கிலோ குறைஞ்சபட்சம் அப்படின்னா, எங்க குழுல 397 வரல ஒருத்தர் எடுத்தாரு. ஒரு ஏக்கர்லங்க 397 கிலோ எடுத்தாங்க. எடுக்கணும். அதற்கு என்ன வழிகள், அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த செலவெல்லாம் பார்க்க கூடாது. செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். என்னடா அவங்க வரானுங்க, 6 மணிக்கு வரானுங்க, பஜ்ஜி கேட்குறானுங்க, இதை கேட்குறானுங்க, டீயை வாங்கி கொடுக்குறோம், இவ்வளவும் நம்ம கொடுத்து அவனுங்க வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம அதை பார்க்குறோம். அப்புறமேட்டுக்கு மழை பெஞ்சிருச்சு, அழுகல் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, நம்ம டென்ஷன் ஆகுறோம்ல. என்ன வேணாலும் செய்யணுங்க, முடிவு என்ன, இதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். தயவு செய்து யார் யார் என்னென்ன பயிர் வச்சிருக்கீங்கிறத கணக்கு எடுத்துக்கங்க. நன்றி. என்ன பயிர் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. வாய்ப்பு இருந்தா இந்த கூட்டத்தில் இப்பவே நம்ம பேசி முடிவு பண்ணுவோம். யார் என்ன பயிர் பண்ணீங்களோ, பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதை இப்பல இருந்து சரி பண்ணுவோம். பண்ண போறீங்கன்னா அதை இனிமேல் சரி பண்ணிக்கலாம். ஆனா நான் திருப்பி சொல்றேங்க, ஒரு நோட்டு போடுங்க. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை இருப்பாங்கல்ல, ஏதாவது பயன்படுத்தணும் நோட்டு இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. பின்னாடி எழுதுங்க எவ்வளோ எவ்வளோ செலவு பண்றோம். இப்ப தோட்டத்துக்கு பைக்குல போறோம், ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு போறோம், அதையும் எழுதணும். செலவு தான். ரைட்டா சாமி? ஒரு தொழிலா நம்ம விவசாயத்தை பார்க்கணும்னா எல்லாத்தையும் கவனிக்கணும். என்னென்ன செலவு பண்ணோம் எழுதுங்க, சும்மா எழுதி பாருங்க. என்ன காரணத்துக்காக இன்னைக்கு இந்த பெட்ரோல் செலவு 100 ரூபா, வடை செலவு 80 ரூபா, இந்த செலவு இப்படி எழுதுங்க. பஞ்சகாவியா வாங்கியது, மீன் அமிலம் வாங்கியது, சூடோமோனாஸ் வாங்கியது, அப்படி எழுதுங்க. ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே வாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, சும்மா அப்படியே இருக்கட்டும், மூடிடுங்க. அது எதுக்கு சொல்றேன்னாங்க,
நீங்க பயிர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க. இப்ப நீங்க செயற்கை பண்றதாவே இருக்கட்டும், நான் 2 பேருக்கும் சொல்றேன். இப்ப செயற்கை பண்றீங்க, 3 பொருள் வாங்குவீங்க, காம்ப்ளெக்ஸ், டிஏபி, யூரியா, அப்படிதான் நினைக்கிறேன், சரிங்களா? இந்த 3 பொருள் வாங்குறதுல இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு, மொத்த தொகை ஒரு ஏக்கருக்கு ஒரு நெல் விளைச்சலுக்கு நம்ம எவ்வளவு வாங்கணும்? இப்ப நான் என்ன சொல்றேன், எங்க இயற்கை விவசாயத்துல இப்ப காம்ப்ளெக்ஸ் போடணும்னா அதுக்காக தான் நாங்க மீன் அமிலம் கொடுக்குறோம். மீன் அமிலம் அப்படின்னா மீனோட கழிவும் நாட்டு சர்க்கரையும். இப்ப உதாரணத்துக்கு அது 2 விதமா செய்யலாங்க. மீனோட கழிவு அப்படிங்கிறது அறுத்தா வரக்கூடிய குடல், இந்த இது மட்டும், ரைட்டா சாமி? இதை எடுக்கிறது, இது எவ்வளோக்கு கொடுப்பாங்க? ஒரு 50 ரூபா கையில் கொடுத்தோம்னா ஒரு 7 மணிலேருந்து 9 மணியில் நமக்குன்னு எடுத்து தனியாக வச்சுருப்பான், ரைட்டுங்களா? நாட்டு சர்க்கரை என்ன எவ்வளோ விலை? ஒரு 60 ரூபா வருங்களா? 50 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு 60 ரூபாய்ங்க. 1 கிலோ இந்த கழிவு, 1 கிலோ நாட்டு சர்க்கரைங்க. இப்போ இது 60 ரூபாய்ங்க, இது ஒரு 40 ரூபாங்க, 2 சேர்த்தா 100 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது 1 கிலோ, இது 1 கிலோ, ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுள்ள பொருள்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமா? ஒரு 1,800 கிடைக்குங்க. இந்த 1,800 எவ்வளவுக்கு கிடைக்குது? 100 ரூபா ரேட்ல கிடைக்குது. நான் தப்பா சொல்லியிருந்தா மாத்துங்க, சரியா? 100 ரூபாய் ரேட்ல கிடைக்குது. இப்ப 2 லிட்டர் வந்து 100 ரூபாய்னா 1 லிட்டர் 50 ரூபா, ரைட்டா? 1 லிட்டர் 50 ரூபானா ஒரு, நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஒரு நெல் விளைச்சல்ங்கிறது 120 நாள் பயிர் அப்படி வச்சுக்கோங்க. கடைசி 10 நாளை விட்டுருங்க, கடைசி 10 நாளை விட்டுருங்க. நம்ம காய போடுவோம்ல, அந்த 10 நாளை விட்டுருங்க. முதல் 11 10 நாள் இருக்கா, 110 நாள் இருக்கா? 110 நாள்ல நான் என்ன சொல்றேன், அடி உரம் 10வது நாள், 20வது நாள், 30வது நாள், 40வது நாள், அது மாதிரி 11 நாளும், ஒவ்வொரு 10 நாளும் ஏதோ ஒரு திரவத்தை 200 லிட்டர் தண்ணியில 3 லிட்டர் கலந்துட்டு அப்படி பிடிச்சி சாய்ச்சி விட்டுருங்க. வரப்புல வச்சுக்கோங்க, பிடிச்சி சாய்ச்சி விட்டுருங்க. என்னால முடியலங்க, 75 வயசு ஆயிடுச்சு, 82 வயசு ஆயிடுச்சு. இந்த இப்ப கூட ஒருத்தர் பேசினாரு, ஒரு திருவண்ணாமலையில் ஒரு விவசாயி இருக்காரு, எனக்கே வந்து 82 வயசு ஆகுது, நான் எப்படியா கொண்டு போய் இதை ஊத்துறது அப்படின்னாரு. தண்ணி இருக்குல்ல, நெல் போட்டிருக்கீங்க, தண்ணி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். வரப்புல ட்ரம்மை வச்சியா? வச்ச. தள்ளி விட முடியுமா அப்படின்னாரு. நானும் என் வீட்டுக்காரங்க சேர்ந்து தள்ளி விடுவாங்கன்னாரு. தள்ளியா அப்படின்னு தள்ளிட்டாரு. அவரு இவர் 82, அந்த அம்மா 79, தள்ளிட்டாங்க. இப்படி தாங்க விவசாயம். அவரை பத்தி நான் ஒண்ணு சொல்றேங்க. அவர் 82, அந்த அம்மா இதுங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன தடவை நெல் விளைச்சல்ல, இப்ப தம்பி மாதிரியே தானுங்க, 2600 கிலோ எடுக்க வேண்டிய பயிர்ல திருவண்ணாமலையில கேவி குப்பம் அப்படிங்கிற இடத்துல, திருமலை நாயக்கர் அவரு, கேவி குப்பம்ங்கிற இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, 2600 கிலோ எடுக்க வேண்டிய இடத்துல 2900 கிலோ எடுக்கிறாரு. வயது என்ன? 82. 2 பேருங்க, மகள், 2 மகளுங்க, ஒவ்வொரு பிள்ளையும், வந்தவாசியில் ஒரு பிள்ளையும், போலூர்ல ஒரு பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டாரு. யாரும் இது இல்லை, காட்டில் இருக்காரு. வீடுங்க, ஒரு மாடுங்க, நிலங்க, இவ்வளவுதான். தள்ளி விட்டாருங்க. 2900 கிலோ எடுத்தாரு. இங்க வந்திருக்கவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்பிக்கைக்காக சொல்றேன். நீங்க இப்ப உங்க நிலம் சார்ந்து ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகைப்படுத்தப்பட்டதா கூட இருக்கலாம். என்னடா வந்து டா விட்டுட்டு இருக்கானுங்க சாயந்தர நேரத்தில் அப்படின்னு கூட தோணலாம். ஆனா உண்மை இந்த உங்க முன்னாடி ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு உண்மையா உட்காந்துருக்காரு. நாங்க எதுவும் எங்க குழுல வந்து யாருக்கிட்டையும் நாங்க மாத்தி பேசுறதெல்லாம் கிடையாது. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? ஒண்ணு நாங்க சொல்றத நீங்க கேளுங்க, இவ்வளவுதான் நாங்க சொல்றது. கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். எப்படி சொல்றேன்? 10 நாளுங்க, ஒவ்வொரு 10 நாளும் ஏதோ ஒரு திரவத்தை கலந்து கீழே ஊத்துங்க. அவரு 78 வயசு சாச்சு விட்டாரு. நீங்க கொஞ்சம் நடுவயதில் இருக்கவங்க என்ன பண்ணலாம்? 200 லிட்டருங்க, 50 லிட்டர் ஒரு 1/4 ஏக்கர் இருக்குங்க.
ரைட்டா சாமி? 4 கால் ஏக்கர்ல பிரிச்சு ஊத்தலாமா? நீங்க பிரிச்சு எப்படிலாம் ஊத்தலாம் தெரியுமா? வாளியில் எடுத்துட்டு போய் குளிக்கிற மக்கு இருக்குல்ல, இப்ப எடுத்துட்டு இது ஒரு வரப்புங்க, நான் வரப்புல நிக்கிறேன், எடுத்துட்டு வந்து இங்க வாளியில வச்சுட்டு இப்படி தெளிங்க. இங்கேருந்து எடுத்துட்டு அங்க நின்றுட்டு ஒரு தெளிங்க, அங்க நின்றுட்டு ஒரு தெளிங்க. ஒரு வாளி 10 லிட்டர் வாளிங்க, நம்ம 50 லிட்டர் ஊத்தணுங்க. ரைட்டா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஊத்திடலாமா? 440 ஊத்துறோம். இன்னொரு 10 எங்க ஊத்த முடியுமோ ஊத்தி விட்டுருங்க. இது 1/4 ஏக்கர். இது மாதிரி ஊத்துங்க சாமி. இதுக்கு எவ்வளவு நேரம் சாமி ஆகும்? வரப்பு நடக்கிற நேரம், வந்து திருப்பி எடுத்துட்டு போற நேரம், கொண்டு போய் ஊத்துற நேரம். இளைஞர்களா இருந்தா நீங்க மட்டும் செய்யுங்க, ஆள் போடாதீங்க. ஊர்ல என்னெல்லாம் வரும் தெரியுமா? பக்கத்து காட்டுக்காரன் தான் உங்களுக்கு முதல் எதிரியே. அவன் தான் திட்டுவான், டேய் போனோமா டீசெண்டா ஒரு உரக்கடையில வாங்கினோமா, தூக்கி எரிஞ்சோமான்னு இல்லாம, என்னடா சாணியை கலந்தேங்கிற, மீனை கலந்தேங்கிற, ஏன்னா அவனுக்கு படிச்ச இதுக்காடா அவங்க அப்பையும் படிக்க வச்சான், ஏன்டா அப்படி தொல்லை பண்றீங்க சொல்லிட்டு போவான். அப்பன்ட்ட சொல்லிட்டு போவான், பிள்ளைய நல்லா பிள்ளைய வளர்க்கணும்னு இப்படி லூசு பையில பெற்று வச்சிருக்க அப்படின்ட்டு போவான். எல்லாம் நடக்கும். பதில் எங்க சொல்லணும்? எங்க நம்ம பதில் சொல்லணும்? நம்ம வச்சிருக்க நோட்ல பதில் சொல்லணும். முதல் இந்த குழுவை பொறுத்தவரை எங்களுடைய குழுல 33,000 பேர் இருக்காங்க விவசாயிகள். இந்த 33,000 பேர்ல அவமானப்பட்டவங்க தான், முதல்ல அவமானப்பட்டவங்க தான் அதிகம். எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்குறவங்க. இதுல எப்படி என்கிட்ட சார் நான் இயற்கை விவசாயம் பண்றேன்ட்டு போய் அங்க மருந்து போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் பண்ணிட்டு இருந்தேன் சார், எங்க அப்பா வந்து கொட்டி விட்டு போயிட்டார் சார் அப்படின்னு என்கிட்ட கதை விட்டவங்களாம் இருக்காங்க. நான் யாரையுமே முகம் பார்த்தது இல்லை. இப்பதான் வந்து தம்பியை நான் பாக்குறேனுங்க, 2 வருஷமா தெரியும், இன்னைக்கு தான் முகம் பாக்குறேன். இது மாதிரி நான் ஒரு சில பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குங்க, யாரையும் பெருசா தெரியறது இல்லை. ஆனா நம்பிக்கை, இதை சொல்லி நல்லா வரும். இப்ப நான் திருப்பி வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். 2 லிட்டரு 50 ரூபாங்க. ரைட்டா? ஒரு தடவைக்கு 3 லிட்டர் போட சொன்னேன். 11 தடவைன்னா 33 லிட்டருங்க. 33 லிட்டரு 1 லிட்டரு 50 ரூபாய்ங்க. எவ்வளவு வரும்? நல்லா கணக்கு போட்டு சொல்லுங்க. 33 லிட்டருங்க 50 ரூபாங்க. நல்லா போட்டுட்டீங்கல்ல, அதை 2000 கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு மூட்டை டிஏபி எவ்வளவு ரேட்டு? எங்க விவசாயமே அம்பிட்டுத்தானுங்க. 2000 ரூபா கூட வச்சா கூட 11-10 நாள் 11 தடவையும் கீழே சாச்சு விடுறோம். 2000 ரூபாய் தான் நீங்க தரையில கொடுக்கணும். நாங்க சொல்ற விளைச்சலை எடுக்க நீங்க அதான் கொடுக்கணும். அடுத்து 2வது, ஒவ்வொரு 10 நாளும் 5வது நாள், 10வது நாள், 15வது நாள், 20வது நாள், 30, 15, 5, 15, 25, 35 இதெல்லாம் தெளிக்கிறது. ரைட்டா சாமி? 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து தெளிக்கணும். ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் டேங்க் 10 டேங்க் பிடிக்கும். 1 லிட்டர் ஒரு தடவைக்கு 11 தடவை ஒவ்வொரு லிட்டரு 11 லிட்டருங்க. அது ஒரு 50 ரூபாய்ங்க. 600 ரூபா ஆச்சா? இது தெளிக்க. இதுதான் தரையிலையும் தெளிச்சும் கொடுக்க வேண்டிய, நெல்லுக்கு கொடுக்க வேண்டிய அளவு. இதுல எப்படி மாத்தலாம்? இப்ப நான் சொன்ன அளவை எப்படி மாத்தலாம்? இப்ப உதாரணத்துக்குங்க, ஈயம் கரைசல்னு வெளியில மார்க்கெட்ல விற்கும் 1 லிட்டரு. அந்த 1 லிட்டர் 550 ரூபாய்ங்க. அந்த 550 ரூபாவை 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து வைக்கிறோம். 17 லிட்டர் தண்ணீர், 1 லிட்டர் ஈயம் கலக்கிறோம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கிறோம். 17, 2, 1 மூடி வைக்கிறோம். மொதல் 3 நாள் திறக்க கூடாதுங்க. அடுத்த 4 நாள் மூடியோட திறந்து மூடுறோங்க. இப்ப நம்ம கையில 7வது நாள் எவ்வளவு பொருள் இருக்கும்? 20 லிட்டர் பொருள் இருக்கும். இந்த 20 லிட்டர்ல நான் முதல் சொன்னேன் இல்லைங்களா, 50 ரூபாய்க்கு கீழே சாச்சு விட சொன்னேன்ல, ஒரு தடவை ஈயம் கரைசல்னா ஒரு தடவை மீன் அமிலம், ஒரு தடவை ஈயம் கரைசல்னா ஒரு தடவை மீன் அமிலம். இப்ப இதுல நான் என்ன மறைமுகமா சொல்றேன், நான் மாடு சம்பந்தப்பட்ட எதையும் நான் சேர்க்கல. ஒத்துக்கிறீங்களா? மீன் அமிலம் சொல்லியிருக்கேன், ஈயம் கரைசல் சொல்லியிருக்கேன். ஈயம் கரைசலை தெளிங்க, இதை கீழே கொடுங்க. இப்ப இதெல்லாம் வளர்ச்சிக்கு.
ஆனால் நெல்லில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நாற்றங்காலில் எடுத்து 10வது நாள் நாற்றங்காலில் நடுவீங்களா, எடுத்து நடவயலில் நடுவீங்களா? நட்ட உடனே ஒரு 10வது நாள் பார்த்தீங்கன்னா 5 இலை நிற்கும், 3 இலை காஞ்சு போயிடும், 2 இலை மட்டும் பச்சையாக நிற்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா யாராவது? இது 3 காஞ்சு போயிடும், 2 மட்டும் பச்சையாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக ஓரத்தில் இருக்கும். அப்படியே பார்க்கவே சொங்கி ஏட்டம் இருக்கும். நம்ம பயிர் எந்திரிச்சு வராமல் இருக்கும். மேலே 10 இலை வந்து பச்சையாக இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் சிவப்பாக இருக்கும். இலையெல்லாம் இப்படி விரிஞ்சிருக்க வேண்டியது இப்படி சுருங்கி நிற்கும், இப்படி இப்படி குச்சி குச்சியாக நிற்கும். இப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் 10வது நாள் நடக்கணும். அப்படிதான் நடக்கும் எல்லா இடத்துலையும். பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து வரலாம். இப்போ என்ன செய்யணும், இந்த 10வது நாள் அந்த மாதிரி இலை சுருட்டு புழு வரக்கூடாது, இலை விரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திரவத்தை தெளிக்கிறோம். 2 வகையான திரவம், ஒன்று வந்து இயற்கை வழி திரவம், ஒன்று வந்து உயிர் வழி திரவம். இயற்கை வழி திரவம் என்ன சுருக்கமாக சொல்கிறேங்க. 5 லிட்டர் தண்ணி, 300 கிராம் புகையிலை. ரைட்டா சாமி? 5 லிட்டர் தண்ணி, 300 கிராம் புகையிலை உள்ளே போட்டு கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்க விட்டு 5 லிட்டரை 1 லிட்டராக மாற்றுறோம். நம்மகிட்ட 1 லிட்டர் திரவம் இருக்குமா? 10 லிட்டருக்கு 1 லிட்டருங்க. 10 லிட்டர் டேங்க்குக்கு 1 லிட்டருங்க. அப்போ 10 டேங்க்கு வருங்களா ஒரு தடவை தெளிக்க? இதை தெளிங்க. எப்போ தெளிங்க?